ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ். நம்ம வந்து 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 6 கிட்ட ஆக போகுது. ஸோ ஹைவேஸ் ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே கற்பனசாமி கோயில் ஒன்று இருக்குது, போய்ட்டு சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க. இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30. ஆக்சுவலாக 7:26 என்னோடய வாட்சில் காமிக்குது. இங்கே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே ஃபுட்டு நல்லா இருக்குமா, வடை எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை சொன்னாங்க, தம்பி ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இங்கே சாப்பிட நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து கற்பனசாமி கோயில் ஒரு பூஜையை போட்டு ஹைவே ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பூஜையை போட்டு கிளம்பியிருப்போம். அதுக்கப்புறம் நேராக இங்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கிருஷ்ணா பால் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வடை வந்து சூப்பராக இருக்குங்க. மெயினாக இதை சாப்பிட்றதுலாம் பசங்க வந்து வண்டி இங்கே நிப்பாட்டிடுறாங்க. எல்லாம் உண்மையிலுமே வடை வந்து மொறுன்னு இருக்கு. இன்னும் காஃபி எப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவேன். இப்போது தலைவர் சொல்லுவாப்புல காஃபி எப்படி இருக்கு, எப்படி அவ்வளோ தூரம் இந்த ரூட் எடுத்து இவர் தான் சொன்னாப்புல. இங்கே வந்து சின்னதாக வடை போடுவாங்க. வடை போடல, டைம் ஆகணும். வேற என்னப்பா இங்கே ஸ்பெஷலு? இவர் தான் இங்கே இந்த ஆள் தான் இந்த கூட்டு வந்தது. வேற மில்க் ஐட்டம்லாம் நல்லா இருக்கும். இந்த கிருஷ்ணா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கா, மதுரைக்குள்ளே இல்லை எங்கே ஃபேமஸ் இது? அது தெரில. கிருஷ்ணா பால் பண்ணை அப்படியெல்லாம் கிடையாது. நாங்களும் குற்றாலம் கூட்டிட்டு போறோம், ஊரெல்லாம் சுத்தி கூட்டிட்டு போறோம்ன்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலுமே நல்லா இருக்கு. நல்ல உண்மையிலுமே வடை சூப்பரா இருக்கு, மொறுன்னு. வடைக்காயே வரலாம். 20 கிலோமீட்டர் சுற்றி வந்ததுக்கு ஒருத்து. இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். ஆக்சுவலாக குமார் ஹோட்டல் அப்படின்ற இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு தோசை ப்ளஸ் ஒரு காஃபி, அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் வந்து டைரெக்டாக நம்ம குற்றாலம் தான். இதுதான் அந்த ஹோட்டலு. ஸோ ஹைவேஸ் போகாமல் குற்றாலத்துக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு வழி இருக்குது, அந்த வழியாகவே நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நல்ல ஹோட்டலில் தேடிட்டு சாப்பிட்டோங்க. ஓரளவுக்கு கார் வந்து நிப்பாட்டுற மாதிரி ஒரு இடம், காரை நிப்பாட்டிட்டு சரி அப்படியே சாப்பிட்டு கிளம்புறோம். எல்லாம் வெயில், பயங்கரமான வெயில். கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே விழுகுது. கூட்டமும் கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. மெயின் ஃபால்ஸில் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பைப்பில் விழுவோம்னா அந்த மாதிரி தான் விழுகுது. அதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு நிறைய பேர் நின்றுருக்காங்க.
அதுக்காக நாங்கள் வந்து பாபநாசத்தில் இருக்க திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு. நல்லாவே குளிச்சாச்சு, குளிச்சு முடிச்சாச்சு. நாங்கள் இங்கே குற்றாலத்துக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம். சமைக்கிறதுக்கு ஆட்களையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்றதுனால ஒன்றும் பெருசாக அவ்வளோவா வெளியில் போகிற வேண்டிய அவசியம் இல்லை குளிக்கிறது தவிர. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக மெயின் ஃபால்ஸ் போகும்போது கொண்டு போகல, விலாக் எடுக்கலை. அந்த சிப்ஸு அதெல்லாம் வாங்க போவேன், அப்போ விலாக் எடுத்தால் அதையும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் கூட்டம், ஓரளவுக்கு கூட்டம் நல்லாவே இருக்குது. லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு சொல்லிட்டு நிறையா பிரித்து விட்ருக்காங்க. பட் இன்னும் இந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி விட்டால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கல் முள்ளாக இருக்குது குளிக்கும்போது, அது மட்டும் கொஞ்சம் அலைன் பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபால்ஸ் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாபா காடை முட்டை வேணுமா வேணாமா? வேணாமா? ஐஸ்கிரீம் தான் வேணும் எனக்கு. சரியான பசி. 3 மணி வரைக்கும் தான் கும்பாரெட்டி ஃபால்ஸு அலௌடாம். ஸோ இப்போ மணி 2:30. நாங்கள் இந்த கிழங்கு ப்ளஸ் வந்து தக்காளி சட்னி மாதிரி ஒன்று வந்து வச்சு சாப்பிட்டுட்டே ஏறிட்டு இருக்கோம் பசங்களோட. மாங்காய் செம்ம கிளைமேட்டு. கும்பாரெட்டி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா, அதான் கும்பாரெட்டி ஃபால்ஸு. இப்போ நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். அங்கே ஆல்ரெடி ரொம்ப பெரிய லைன் இருக்குது. 3 மணி வரைக்கும் தான் குளிக்க விடுவாங்கன்னா. போய் குளிச்சுட்டு மீதியாக கண்டினியூ பண்ணுறோம். அவருக்கு இங்கேருந்து வருது விரல் எடுக்குமா? ஆவின் பால் வரா? நாட்டு சக்கரையா? இது நாட்டு சக்கரை பால் கோவா? அல்வா. பால் அல்வாவா? ஆமாம். மணி வரைக்கும் இருக்கும். விடிய விடிய இருக்குமா? உங்களுக்கு குற்றாலத்துல கடை இருக்கு. இது யூடியூப்ல போட போறேன். குற்றாலத்துல கடை இருக்கு, இங்க கடை இருக்கு. ஆனா டேஸ்ட் இதே மாதிரி தான் இருக்குமா, மாறுமா? இதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுக்காக தான் குற்றாலம் சுற்றி போகாமல் நாங்கள் இந்த சைடு வந்துருக்கோம். கடை இருக்கு. கவனிங்க, இந்த கோபுர வாசல்ல ஒரு கடை இருக்கு. மொத்தம் 3 கடை இருக்கு. போட்டோ எடுத்துக்க. எடுத்தாச்சு.